கும்பம் கும்பராசி 2025 ஜூலை மாதம். கும்பம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குரு பார்வை வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. சுக்ரன் 4th ஹவுஸில் சூப்பராக இருக்குது, மாலவி யோகத்தோடு இருக்கார். சனி 2nd ஹவுஸில், 7th சனியில் ஜென்ம சனி குறைஞ்சிருக்கு. குரு பார்வை ராகு மேலே வந்திருக்கு, 1st ஹவுஸ்லேயே குரு பார்வை வந்திருக்கு. சுபமான சிந்தனைகள் வளருது. இந்த மாதம் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பணம் வேணும், ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் மோர் இன்கம், ஐ வாண்ட் குட் ஜாப், ஐ வாண்ட் குட் பிஸ்னஸ், ஐ வாண்ட் குட் ப்ராஜெக்ட், ஐ வாண்ட் பொசிஷன், ஐ வாண்ட் ப்ரொமோஷன். இந்த மாதிரியே தான் மைண்ட் செட் ஓடும். கும்பம் லாபகரமான மனசு, லாபத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணம், உங்கள் எண்ணம் அப்படி தான் இருக்குது, மனநிலை அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாதம் அதுக்கு சாதகமாக நடக்குமா, அதை பண்ண முடியுமா, அதை பண்ண விடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எஸ், பண்ண விடும். ஏன்னா கிரக அனுகூலங்கள் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ கும்பம் 2025 ஜூலை நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ மினிமம் 50% அதை அடைஞ்சிருவீங்க. மினிமம் 50%. நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று மேக்ஸிமம் எதிர்பார்த்தீங்க, அட்லீஸ்ட் மினிமம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஃபைனான்ஷியலாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். கடன் கேட்குறீங்க, கடன் கொடுக்குறீங்க, கொடுக்கல் வாங்கல், ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட், ஒரு ஷேர், ஏதோ ஒன்று மினிமம் ஒரு சப்போர்ட் பண்ணிடுது உங்களை. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் 2025 ஜூலை. ஃபினான்ஷியலி உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய பவர், உங்களுடைய ஜாப் சேஞ்ச், உங்கள் எஃபர்ட், அதுக்கூட ரிசல்ட்ஸ், இது எல்லாமே ஃபைனான்ஸை பேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது ஃபேமிலியில் தொந்தரவு இருக்கும், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். 7ல் உங்களுக்கு செவ்வாய் கேத்துவோட, 2nd ஹவுஸில் இன்னும் சனி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, 1st ஹவுஸில் ராகு இன்னும் வந்திருக்கு, பொசிஷன் எடுத்திருக்கு. அப்போ ஃபேமிலி மேட்டர்ஸ் இன்னும் சில பேருக்கு சால்வ் ஆகலை. பட் ஒரு பேச்சுவார்த்தை, பிரச்சனை குறையுது, சாந்தமடையலாம், சமாதானம் அடையலான்ற எண்ணங்கள் வளருது. பிரச்சனையை குறைக்கலாம், சாந்தமாகலாம், அமைதியாகலாம், பொறுமையாகலான்ற எண்ணங்கள் வளருது. இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதெல்லாம் குரோத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகுது. அது ஒரு வளர்ச்சிக்கு உதவியும் செய்யும், டவுட் இல்லை. பாசிட்டிவ் தான், அது ரொம்ப பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் கல்யாண ஏற்பாடுகள்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த மந்த்து ஏதோ ஒரு தடை வரும். ஆனால் ஏற்பாடாகிடும், ஆனால் ஏதோ ஒரு தடை வரும். முடிவு செய்ய வேண்டாம், பட் வரன் பார்த்து நீங்கள் மேட்ச் மேக்கிங்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடலாம். பட் இந்த மந்த் கமிட்மெண்ட்டுக்கு டிஸ்கஷன்ஸில் போக வேண்டாம். செவ்வாய் நல்லா இல்லை, ஏதாவது பேச போனால் தான் கெடுக்கும். ப்ரொஃபைல் பார்க்குறீங்க, எல்லாம் ஓகேஷ்னா மேட்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்க, அடுத்த மாதம் பாருங்கள் பேச்சுவார்த்தைக்கு. கும்பம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே பலவிதமான சங்கடங்களை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ இந்த மந்த் ஏதாவது பேசி முடிச்சிடலாம்னா தாராளமாக அது ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பேச்சுவார்த்தைக்கு அது ப்ரொசீட் பண்ணலாம். பட் எதிர்ப்புகள் வரும். எதிர்ப்புகள் வந்ததுன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது கசப்பான மனக்கசப்பான விஷயங்கள் மாறும். கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் நல்லபடியாக நடக்கும்ன்றது எனக்கு கருத்து. அடுத்தது கும்பம் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2025 ஜூலையில் நம்ம ஹெல்த்தில் இந்த கும்பம் ஏதாவது ட்ரபிள் கொடுக்குமா? 7ல் செவ்வாய் மற்றும் கேது. அப்போ செவ்வாய் கேது சேர்ந்துருக்கிறது உடலில் குறிப்பாக நெஞ்செரிச்சல், உஷ்ணம், இதேமாதிரி ராகு 1st ஹவுஸில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனால் வரக்கூடிய ஒரு விரக்தி, இதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அப்படியே கெடுக்கும். அதனால் உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இன்னும் சொல்கிறேன், சனி இன்னும் 7th சனியை முழுசாக முடிக்கலை. 2nd ஹவுஸில் இருக்க, 2nd ஹவுஸ் நீங்கள் சாப்பிட்ற இடம். அதனால் உங்கள் உணவு கட்டுப்பாடு, உங்கள் உடற்பயிற்சி, உங்கள் மனநிலை, உங்கள் சூழ்நிலை எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஆரோக்கியத்தை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள். பலவிதமான மன உளைச்சல் இருந்தாலும் உங்களை யாரும் மதிக்கலை, உங்களை யாரும் பெருசாக நினைக்கலை, உங்களை பொருட்படுத்தலை, இருந்தாலும் நீங்கள் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கொண்டு போக முடியும். இப்போ குரு பார்வை உங்களுக்கு ஃபேவராகவும் பாசிட்டிவாகவும் இருக்குது. அது சாதகமாக நடக்கும். தைரியமாக இருங்க. முன்னேற்றத்தை நோக்கி ஒரு பயணம் இந்த கும்பம் இந்த சமயம் அடியெடுத்து வைக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை பண்ணுங்கள், முன்னேறுவீங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நான் சொல்கிற விஷயங்கள், இன்னும் 7th சனி கம்ப்ளீட்டாக முடியல. ஸோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பிளான் பண்ணாதீங்க.
ஸ்மால் லெவலில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு முதல்ல கம்பைன் பண்ணி அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு மேஷ ராசியாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு எப்படி இருக்க போகுது, உங்கள் மனசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அந்த ராசியுடைய பலன். அதுவே நீங்கள் லக்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் தனுசு லக்னமாக, இப்போ தனுசு ராசியுடைய வீடியோவும் பாருங்கள். அதுதான் உங்களுடைய விதி. அந்த விதிப்படி என்ன கொண்டு போக போகுதுன்னு டிசைட் பண்ணும். ஸோ ராசி மற்றும் லக்னம். ராசி என்பது உங்கள் மனசு, அதுக்குள்ள ஈடுபாடு, அதுக்குள்ள முயற்சி. லக்னம் என்பது உங்களுடைய விதி. இந்த கம்பேரிஷனோடு நீங்கள் வந்து வீடியோ பார்க்க பழங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ பற்றி போடுங்க, இந்த நட்சத்திரத்தை பற்றி போடுங்க, இந்த ராசியை பற்றி போடுங்க, இந்த லக்னத்தை, எல்லா வீடியோவும் பண்ணியாச்சு. எல்லாம் ஆல்ரெடி அப்லோடு. நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கூட நீங்கள் கீ பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் லைஃப் ப்ரிடிக்ஷன் கீ பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஃபீட் பண்ணிட்டோம். இன்னொன்று நீங்கள் சப்போஸ் வேறு நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷ நட்சத்திரம், அதுவும் நீங்கள் கீ பண்ணலாம். ஸோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். ராசி சப்போஸ் நீங்கள் வந்து கடகராசி லைஃப் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் சார்ட் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நிறைய பேருக்கு சொல்கிறது தான். அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க படிங்க, அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ராலஜி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரொம்ப எளிமையான முறையில் எடுத்திருக்கேன். வாஸ்து வீடு மாற்றுறீங்க, வீடு வந்து நீங்கள் வந்து ஒரு புது வீடு தேடுறீங்க, வாடகை வீடு தேடுறீங்க, அது கூட எப்படி வாஸ்து பார்க்கணும், எளிமையான முறையில் ஒரு லக்கி என்ட்ரன்ஸ் என்ன, எங்கே பூஜை அறை வைக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பலன்கள்லாம் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் ஜஸ்ட்டு கீப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். ஃபுல்லாக பாருங்கள். பொறுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நியூமராலஜியும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நியூ பார்ன் எப்படி நேம் செலக்ட் பண்ணணும், என்ன நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும், எல்லா வீடியோவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இந்த மாத பலனை தொடர்ந்து அதை வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்தந்த மாதம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நன்மை என்ன, தீமை என்ன, இல்லை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை கம்பைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்கிறத அது தொடர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற எந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் எதுவுமே நம்மளுது கிடையாது. ஸோ lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதை மட்டும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.